கைஸ் ஜீ பாயிண்ட் பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஜாரி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். ஜாரி ஃபால்ஸ் அப்புறம் ஹொன்னமான ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. 2 ஃபால்ஸ் பார்த்துட்டு டுவர்ட்ஸ் கீமனக்குடி போவோம். பா மேலே பாருங்க எப்படி இருப்பாங்க, சூப்பராக இருக்குது. நான் கரெக்டாக பேட்ரி தெரியணும். அப்போ என்ன பண்ணுறீங்க? அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா மதியம் சாப்பாடு? நாங்கள் இன்னும் காலையில சாப்பிடல, நொறுக்கு தனியாக தின்னுக்குறோம். ஆனால் ரோடு தான் கொஞ்சம் ஏடகூடமாக இருக்குது. ஓ கைஸ், ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து ஜாரி ஃபால்ஸ் போயிட்டு காட்டுறேன். ஏய் மச்சமோ, நீ பாரு முள்ள மண்டிடா, முள்ளு எடுத்துக்கோ, ஒன்று எடுத்துக்கோ, யூஸ் ஆகும், எடுத்துக்கோ. போடா மத்த ஒண்ணுக்கு வருது, இல்ல ஒண்ணுக்கு வச்சு போறேன், நிப்பாட்றா. போ அப்படியே போ. தல ஒண்ணுக்கு வருது அண்ணா, முள்ளு யூரின் பாஸ் பண்ண போறீங்கன்னா பாஸ் பண்றீங்க. ஒரு முள்ளு எடு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், முள்ளு பாருங்க. தல ஒன் பாத்ரூம் போல யாரும் இதோ ஞாபகம் வைக்கலாம். ஏய் ஊந்திர போடுறா, கொஞ்சம் புடுறா, ஒண்ணு நான் போறேன். ப்ரோ வேணுமா? முள்ளு ஆமா, இதோ நிறைய இருக்கு. பாருங்க முள்ளு. இது நல்லா வச்சு குத்துது, இந்த பக்கம் குத்தும், பாங்க வச்சு குத்தம். முள்ளு ஞாபகம் எனக்கு எடுத்துன்னு போய் வேணா. ஆமாம், இப்போ வந்து கெம்மங்குடி போகிறோம். ரூட் போவாங்க, செம்ம அழகாக இருக்கு. வாவ், ஏய் கார்த்தியா, அவர் ஃபோனில் நம்மளை வீடியோ எடுக்க சொல்கிறா, பக்கத்தில் வந்து எப்படியே அவர் ஃபோனில் எடுக்க முடியாது, ஒன்றுமே இல்லை அவரது இல்லை. 12 Pro ஏன் எடுக்க முடியல? 12 Proடா ப்ரோ இல்லை சொல்கிறாங்களே, நீ கொடு, ஃபோன் ஒன்றா தரேன், இருங்க. வீடியோ எடுக்கணும், நார்மல் வீடியோ எடுக்கிற மாதிரி எடுங்க. அடுத்துல பக்கத்துலேயே வாங்க, அப்படியே எங்களை எடுங்க வீடியோ. இவர்கிட்ட எப்படி எடுக்கணும்னு சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நாங்கள் தெரியற மாதிரி எங்கள் பக்கத்துலேயே அப்படியே எங்கள் வீடியோ அப்படியே கூட வாங்க. 4K கொடு, வாங்க போகலாம். அப்படியே எடுங்க, பக்கத்துலேயே எடுங்க, அப்படியே நம்மள வாங்க. ரோடோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம டுவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கெம்மங்குடி தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர். நாங்கள் வந்து கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து கெம்மங்குடி வந்து 6 மணிக்குள்ளே போனால் தான் நம்ம அங்கே உள்ளே போக முடியும் அலோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே நிறையா எலஃபென்ட்ஸ் இருக்கா. எலஃபென்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம 6 மணிக்குள்ளே போனால் தான் நம்ம உள்ளே போக முடியும். இல்லைனா வந்து நம்ம வந்து நாளைக்கு காலத்தில் வந்து உள்ளே என்ட்ரி பண்ணுவாங்களாம். அதனால் நம்ம வந்து 6 மணிக்குள்ளே இப்போ நம்ம அங்கே வந்து பார்க்கணும். இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நமக்கு இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குது. அதான் நம்ம இப்போ டைம் பார்த்திங்கன்னா அதேமாதிரி கரெக்டாக 4 மணி, கரெக்டாக 6 மணிக்குள்ளே இப்போ நம்ம அங்கே போய் ரீச் ஆகணும் காய்ஸ். ரீச் ஆகும்.
ஹேர் பின் வந்துருக்குப்பா. மேலே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள். சார் எங்களுக்கு முன்னாடி ஆர்னச்சுன்னு போனார், ஆனால் இன்னும் போக மாட்டுறாரு, உருட்டிகிட்டே போகிறாரு. நாங்களும் அவர் பின்னாடியே போகிறோம். இப்போ நாங்கள் வந்து முன்னாடி போயிட்டா திரும்ப வந்து அகைன் பின்னாடி வந்து ஹார்ன் அடிக்கிறாப்புல. அவரும் போக மாட்டார், நம்மளே போட மாட்டார். சரி இப்போ இன்னும் விட்டாச்சு, என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், கொஞ்ச தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் vlog பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டுவர்ட்ஸ் கெம்மங்குடி போயிட்டுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ரூட் செம்ம அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃபாகியாக இருக்குது பாருங்களேன், செம்ம ஃபாகியாக இருக்குது இடம் எல்லாமே. இது பாருங்கள் மலை மேலே வீடு, சூப்பராக இருக்குது வீடுங்கள்லாம். செம்ம ஃபாகியாக இருக்குது. குளிர் ஏறுது கைஸ். இப்போயே பார்த்தீங்கன்னா நமக்கு குளிர் ஏறுது, சீக்கிரமாக குளிர் ஏறுது. செம்ம அழகாக இருக்குது. பா காய்ஸ் பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறோம். அப்படியே மலை செங்குத்தாக ஏறுது மேலே. அங்கே செம்ம ரிஸ்காக இருக்குது ஏறுறதுக்கு. மலை பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ஏறுது. என்ன போட்டிருக்காங்கன்னே புரிய மாட்டேங்குது. அதான் எதுக்கு எல்லாம் கோத்தா ஐபி பிள்ளை வராங்கண்ணா பாடு பசங்க. சாரி கைஸ், கொஞ்சம் அசிங்கமாக பேசிட்டேன். இவ லோபிம்டா, எதிர்க்கு வண்டி போகிறது தெரிய வேணாமா? டேரக்டாகவே ஈஸி இருக்குடா இது, சுற்றி வராம. காய்ஸ் செம்ம ரிஸ்காக இருக்கு காய்ஸ் ஏறத்துக்கு. ஆனால் ஒர்த்துன்றேன் ஹில்ஸு. கிளாஸ் முடிக்க நான் ஃபுல்லாக பூச்சி. ஆமாம் ஃபுல்லாக பூச்சி. அதை போடு ஃபுல்லாக பூச்சியில் கண்ணில் பிடிச்சா கஷ்டமாயிடும்.
என்னை தாண்டி தானே வரணும். நான் தான் அவங்க ஹெல்மெட் முன்னாடி தான் லைட்டாக தான் எட்டி பார்க்குறேன். குரங்கு இருப்பா இறங்கி ப்ளூ மவுண்டன் ஸ்டேட்ஸ். எப்படா எப்படி டவுன்? இப்படி ஒரு ரோட்டு போகுது, இப்படி ஒரு ரோட்டு போகுது. போடா கரெக்டாக தான் போகிறோம். என்னங்க ஊருக்கு போகிறதுங்க எங்க அது ஊருக்குள்ள போகிறோம். எங்கள் பசங்க வராங்களா பின்னாடி? ஹில்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஏறுறதுக்கு. சுத்தமாக வெளிச்சம் இல்லை. பைக்கோட லைட்டு வெளிச்சம் ஃபாக்லாம் போட்டிருக்கேன், அதோட வெளிச்சம் மட்டும்தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சவுண்டு குண்டெலாம் இடவடமாக கேட்குது. அடர்ந்த காடு வேறு. அதான் பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்க. அதுவும் ஸ்லோப்பாக வர ஏறுது எல்லாம். நல்லா இல்லை என்னன்னு பா கைஸ் வந்தாச்சு ஒரு வழியா. பத்ரா வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வெல்கம்ஸ் அஸ் கைஸ். இன்னொரு 1 கிலோமீட்டர் கைஸ் வில்லேஜ். செம்ம இருட்டா இருக்கு அண்ணே. ஆய் வருதுண்ணே. ஏய் ஆய் வருதுண்ணே. போடா எங்க இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் போனா பார்த்தா எனக்குன்னு வந்துடும். ஆய் போகும்போதே வந்துக்க ஓடுவியா? சத்தியமாக வீடு எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். ஆய் போகும்போதே கரடி வந்துடுண்ணே எதிர்க்க. அப்புறம் வந்து கரடிக்கு அம்பு விட வேண்டியது தான். அதுக்கு வந்து கரடி கேட்கும், நீ என்ன அம்பு விட வந்தியா? கைஸ் இந்த ரோடு சூப்பராக இருக்கு. நீங்கள் மஸ்ட் வரணும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மஸ்ட் வர வேண்டிய இந்த 2 பீக்ஸ். கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா வந்து முள்ளையங்கிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெம்மங்குண்டி. இந்த 2 பீக்ஸும் நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்துருங்க. ஒரு வாட்டியாச்சும் வந்துடுங்க. ஆனால் நீங்கள் இது நீங்கள் எந்த டைம் வேணாலும் நீங்கள் வரல, எப்போ வந்தாலும் குளிராக தான் காசு இருக்கும். போகலாம் வா. ஹில்ஸ் ஏறுது இன்னும் வா மச்சான். ரோடு போகிற வரைக்கும் போகலான்டா வாடா. காட்டுது அவ்வளோதான், கட் ஆயிடுச்சு. இரு பதறாத இரு. எல்லாம்
மேப் இங்கே தான் காட்டுது, அவ்வளோதான். மேப் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. போகலாம். ரோடெலாம் இருக்கு, போய் பார்க்கலாம். அவங்க வேறு என்ன பண்ணுறது? காய்ஸ் இவனுக்கு வேற பயமுத்துறானுங்க காய்ஸ், ரோடு முடிஞ்சிச்சுன்ட்டு. தெரில, அதெல்லாம் பார்த்துட்டு. ஏய் எப்படி செக் போஸ்ட்லாம் இருக்கும்டா, வாடா. செக் போஸ்ட் தாண்டுறது தான். அதான் அது இருக்கும், அதெல்லாம் இருக்கும், ஆளுங்க இருப்பாங்க. செக் போஸ்ட் வா கேட்போம், அவங்கள்ட்ட கேட்பாங்கண்ணா ரூம் எதுனா. கேளு. நோ என்ட்ரி காட்டுது. ஏய் ரெசார்ட் இருக்குடா இங்கே. எங்க? ஸ்ரீ கிருஷ்ணா கேஆர் ஹில் ஸ்டேஷன். மச்சான் இறங்கி போய் கேளுங்க இங்கே. ஆள் இல்லைடா. அப்போ வாங்க, இதுக்குள்ளே போகலாம். கேளு போ. இல்லடா ஆளு. ஐயோ தல, இங்க ஒரு